வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. இந்த லவ்ங்கிறது எல்லார் லைஃப்லையும் எப்பயாச்சும் நடக்கிறது தாங்க. அந்த லவ்ங்கிற விஷயத்துலேயே போகாதவங்க நான். ஆனால் சாப்பிட்ட நீ என்ன சாப்பிட்ட? சப்பாத்தியா? பொய் சொல்லாத, நிஜமாவா? என் மனசை தானே சாப்பிட்ட. எனக்கு ஒரு பாட்டு பாடுறேன்டி. ஆமா, கேக்குறியா? தூரிகா, என் தூரிகா, என் வீட்டுக்கு வரியா? 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 மானே, தேனே, நீ என் பொன்மானே. என்னடா லூசுத்தனமாக உளறிக்கிட்டு இருக்க? என்ன லூசு மாதிரி? நீ நைட்டு பண்ண அளவுக்குலாம் நான் ஒன்றும் பண்ணலை. நீ என் மனசை தான் சாப்பிட்ட. நானாச்சு பரவாயில்ல, ஏதோ இந்த மாதிரினா பேசிகிட்டு இருக்கேன். போல. உன்ன மாதிரி லூசுத்தனமாக உட்காந்து கவிதை சொல்லிட்டு இருந்தேன்னா உன்ன மாதிரி தான் உட்காந்துருக்கணும் இங்கே. என்ன மாதிரி? உன்ன மாதிரி தான். சொல்லு, என்ன மாதிரி? என்னடா ஆச்சு உனக்கு? முதல்ல இங்கே வந்து உட்காருவா. என்னது? என்னடா உனக்கு ஆச்சு? இந்த மாதிரி கவிதையெல்லாம் யாருக்கிட்டா போய் சொல்ல போற? என்ன பண்ணுறது? அவனும் நைட்டு ஃபுல்லாக பேசுகிறான், நீயும் நைட்டு ஃபுல்லாக பேசுகிற. நடுவில் படுத்துட்டு எனக்கெல்லாம் பேசணும்னு தோணாதா? போடா. இதுதான் உனக்கு பிரச்சனையா? யார்கிட்டயாச்சும் பேசணும் உனக்கு இப்போ? உந்தனக்கு நான் தான், என் மனசுல நீதான். பிடிச்சிருக்கா உனக்கு? சை, நீ அவனை பார்க்காத. முதல்ல நான் அவனை சொல்கிறேன், அதை கேளுங்க வா. நான் என் ஃப்ரெண்டோட ஐடி தரேன். ஆ நீ ரெக்வஸ்ட் கொடுத்து பாரு, ஆ பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பேசுனா பேசு. நீ ஐடி கொடு, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துப்பியா? ஆ, ஆனால் நான் எந்த ஆ. ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். நான் பேசிக்கிறேன், நீ ஐடி மட்டும் கொடு. ரொம்ப நேரமாக தடவிட்டு இருக்கானே, உள்ளே போவனா மாட்டானா? சரி, நான் உனக்கு அப்புறமா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் நினைச்சேன்டா. போடா. இன்ஸ்டாகிராம் ஐடி வாட்ஸ்அப்பில் அனுப்புறியா? உனக்கு ஐடி வேணுமா வேணாவா? வேணும். அது எங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புறேங்கிற? ஏண்டா எதில் அனுப்பிச்சா என்னடா உனக்கு இப்போ? அனுப்பிவிடு. ஷேர் பண்ணு. இந்த அனுப்பிவிடுறா. மாதிரி பேசிட்டு இரு, அவ்வளோதான். ஷேர் பண்ணிட்டோம் போ. ராதை மனதில் எந்த ரகசியம்? என்னடா பண்ணுறீங்க? டேய், என்னடா பண்ற? சீக்கிரம் வாடா, அர்ஜென்ட்ரா. வரேன். வாடா சீக்கிரம்.
அவளும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா என்கிட்ட பேச. ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே நானும் அவளும் க்ளோஸ் ஆகிட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவளோட ஃபோன் நம்பர் கேட்டேன். கொசுனா கடிக்கும், ஹார்ட்டுனா துடிக்கும், பட்டாசுனா வெடிக்கும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அடுத்த நாளே அவளே என் நம்பர் கேட்டா. அதுக்கப்புறம் அவளே காலும் பண்ணா. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லு. நானும் நீயும் ரொம்ப ஷார்ட் டைமில் க்ளோஸ் ஆகிட்டோம்ல நிஷா. நானும் நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீ என் கூட லைஃப் லாங் வந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு தோணுது. ஹலோ. நான் ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிட்டு வரேன்டா. பாய். சொல்லு நிஷா. என்னது ப்ரப்போஸ் பண்ணுறானா? இந்த நாயெல்லாம் வந்து உன்னை ப்ரப்போஸ் பண்ணுறானா? வச்சேன். ஏய் என்னன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணா? நிஷா நிஷா என் லைஃப் லாங் கூடயே இருக்கேன் நிஷா. என்னடா சொல்கிறது? இது இப்படியே கண்டினியூ பண்ணு. இவனை இப்படியே வச்சு ஓட்டுவோம் நல்லா. ப்ரப்போஸ்லாம் பண்ணுறான், எக்ஸ்பெக்டே பண்ணல. இவனை வச்சு இப்படியே கலாய்ப்போம், ஃபன் பண்ணுவோம். ஓகேவா? சரி. ப்ரப்போஸ்லாம் பண்ணுறான் லூசு. சரி வைக்கிறேன். இவன் ஒன்றும் இங்கே இருக்கான். வினோத்து, நீ ஒன்றும் போலையாடா? போடா மயிரே. என் வாழ்க்கையில் அது மறக்க முடியாத நாள். ஆசைப்படுறது தப்பு இல்லை. நான் இது தப்பா இல்லை கரெக்டானு சொல்ல வரல. ஆனால் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்துக்கு ஆசைப்படு. உன் லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீ ஆசைப்படுறது நடக்கும்.